அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி இனியா அங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோபிநாத் மொழி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க? ஆகாஷோட இனியா பேசுனா இப்ப இவ்வளவு பிரச்சனையா? இந்த மாதிரி அவங்க பண்ண விஷயம் எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னப்ப நீங்கள் யாருமே நம்பலை. இப்போ அதோட விளைவு பார்த்தீங்களா? நம்ம பொண்ணோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கின்றதுன்னு. அதுக்காக தான் அத்தனை தடவை சொன்ன நீங்கள் கேட்கல. இருந்தாலும் சரி, ஆனால் இன்னொரு தடவை கண்டிப்பாக இனியாவுக்கு சுதாகர் அலியோ இல்லை மாப்பிள்ளையாலேயோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இனியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க அம்மாவா நான் முன்னாடி நிற்பேன். இனியா எந்த தப்பு பண்ணாமல் படிக்கிறேன் அவளோட கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்தா. இவங்க தானே எங்கேயோ இனியாவை பார்த்தேன், எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்னடானா இனியா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய தப்பாச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதனால நம்ம இனியா என்ன பண்ணானா, ஐயோ என்னடா சாமி இது கொடுமையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் அம்மா பக்கமும் நிற்க முடியாமல், இன்னொரு பக்கம் நிதிஷ் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள எதிர்த்துக்கிட்டும் நிற்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இல்லாமல் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இனியா ஆகாஷ் ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைல் நம்ம கோபி பாக்கியா மாதிரி இல்லாமல் வேறு லெவலில் இருந்ததுன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். பாக்கியா ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டு முன்னேறி அடுத்தடுத்த படியை மேலே ஏறி வைக்கிறாங்க. ஆனால் 2 படி 3 படி இறக்கி விடுற கணமாக நம்ம பாக்கியா வந்து இறங்கி வந்துடுறாங்க. அதே போல் நம்ம இனியாவோட வாழ்க்கையும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாத்தையுமே யோசிச்சு இனியா பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் நம்ம நிதிஷ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகாஷ்க்கும் இனியாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர்ஜிதமாக நம்பிட்டுருக்காரு. இதனால் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்ம பாக்கியா. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தி வீட்டார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.